இன்னைக்கு என்னமா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல செமிகண்டக்டர் டிவைசஸ் அப்படிங்கிறதுல என்ன பண்ணோம், வேக்யூம் டியூப்ஸ்ல இருந்து ஹவு த செமிகண்டக்டர் டிவைசஸ் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி லெவல், அடுத்து எனர்ஜி லெவல் டயக்ராம். அப்ப இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் வச்சு எனர்ஜி பேண்ட், இந்த எனர்ஜி பேண்டை வச்சுட்டு ஹவு த இன்சுலேட்டர்ஸ் செமிகண்டக்டர்ஸ் கண்டக்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு என்னமா பார்க்க போறோம் அப்படின்னா அதனுடைய கண்டினியூவேஷன். ஓகே, அப்ப ஹவு த ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரைட், ஓகே. அப்ப ஃபார்மேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் holes. Okay, இப்ப let us consider this will be the valence band. Okay, அப்ப இது என்னையா அப்படின்னா இதுதான் கண்டக்ஷன் பேண்ட். இப்ப நம்ம சிலிக்கனா இருந்தா அந்த வேலன்ஸ் பேண்ட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், 4 எலக்ட்ரான் இருக்கும். ரைட், ஓகே. சும்மா ஒரு நியூமெரிக்கலா தான் சொல்றோம், அது 4 தான் இருக்குமா இல்ல எவ்வளவு இருக்கலாம், பட் நம்ம 4 சும்மா கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ரைட், ஓகே, ஃபைன். இப்ப இந்த எனர்ஜி செப்பரேஷன் பிட்வீன் the valence band and the conduction band is called forbidden energy gap. Okay, இப்ப சப்போஸ் நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், ஒரு எனர்ஜியை நான் கொடுக்குறேன், அது ஹீட் எனர்ஜியா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா இருக்கலாம், ஆர் ஈவன் த லைட் எனர்ஜியா இருக்கலாம். ஏதோ ஒரு எனர்ஜியை கொடுத்ததுனால இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆச்சு, இங்க இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிருச்சு. சப்போஸ் இங்க இருந்து 2 எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிருச்சு அப்படின்னா இங்க இருந்து போன இடம் எப்படியா இருக்கும், கொஞ்சம் யோசிங்க. எஸ், இப்ப நீ ஒரு இடத்துல உட்காந்துருக்க, அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டீங்க, அந்த இடம் எப்படிமா இருக்கும், எம்டியா இருக்கும். ரைட், அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இல்ல 2 எலக்ட்ரான் எங்க போயிருச்சு, கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிருச்சு. அப்ப இந்த 2 இடம் எனக்கு எப்படி இருக்கும், எம்டியா இருக்கும். சரி சார், அந்த எம்டியா இருக்கிற இடத்த நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் சர்க்கிளா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரைட்டு, அப்ப ஓப்பன் சர்க்கிள் அப்படின்னா என்னையா அப்படின்னா இதுதான். அப்ப இதுக்கு பேர் தான் வந்து என்னையா அப்படின்னா ஹோல். ஓகே, இப்ப இங்க இருந்து 2 எலக்ட்ரான் போயிருச்சு, அப்ப ஆட்டோமேட்டிக் இப்ப என்ன ஆயிருச்சு, 2 ஹோல்ஸ் ஜெனரேட் ஆயிருச்சு. ஓகே, அப்ப formation of electrons in conduction band, formation of holes in the valence band. ஓகே, இப்ப நமக்கு என்ன தெரியும், எலக்ட்ரான்ஸ் அப்படின்னாவே இட் மஸ்ட் ஹாவ் எ நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப வாட் அபவுட் த ஹோல்ஸ், இப்ப இந்த இங்க இருந்து வர எலக்ட்ரான் இப்ப நீங்க எந்திரிச்சு போனீங்க, மறுபடியும் வந்து உட்காரணும் அப்படின்னா ஏற்கனவே நீங்க எங்க உட்கார்ந்தீங்களோ அந்த எம்டி ஸ்பேஸ், அந்த எம்டி இடத்துலதான் நம்ம உட்கார முடியும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் இங்க இருந்து அங்க போன எலக்ட்ரான் மறுபடியும் எங்கதான் வந்து உட்கார முடியும், மறுபடியும் இந்த ஹோல்ல தான் வந்து உட்கார முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹோல்ஸ் ஆர் ஹேவிங் எ பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சா? அப்ப இதான் வந்து என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ். சரி, இதை வச்சு நீங்க என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா அவருடைய நெக்ஸ்ட் டாபிக் தான் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அப்ப வாட் இஸ் இன்ட்ரின்சிக் அப்படின்னா பியூர். ஓகே, அப்ப இந்த பியூர் அப்படின்னா என்னையா அப்படின்னா சுத்தமா இருக்கிறது. அப்ப கழுவி வச்சிருவீங்களா சார், அப்படி கிடையாது. அப்ப இங்க என்ன சொல்றோம், நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இன் எங்க வேலன்ஸ் பேண்ட். அப்ப நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இன் வேலன்ஸ் பேண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் கண்டக்ஷன் பேண்ட். அப்ப கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானும் வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற ஹோல்ஸும் ஈக்குவலா இருந்தா உன்னை பேர சொல்லலாம் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ரைட், ஓகே. அப்ப இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கு எக்ஸாம்பிள் என்னையா அப்படின்னா பியூர் சிலிக்கன் அண்ட் பியூர் ஜெர்மானியம். ஓகே, இப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது பியூரா இருந்தா நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னா பிடிக்காது. ஏன் அப்படின்னா சப்போஸ் ஒரு பியூர் கோல்டு இருக்கு, பட் அந்த கோல்டை நம்ம என்ன பண்ண முடியாது, ஆர்னமெண்டா யூஸ் பண்ண முடியாது. ரைட், ஓகே. அப்ப என்ன பண்றாங்க, அதோட ஒரு காப்பரையோ இல்ல சில்வரையோ மிக்ஸ் பண்ணி ஆர்னமெண்டா மாத்துறாங்க. ரைட் சார், அவ்வளவு தூரம் போக வேணாம் சார், சிம்பிளா நம்ம டே டு டே லைஃபுக்கு வாங்க. ஓகே, சப்போஸ் நம்ம ஊர்ல ஃப்ரைடே அப்படின்னா சாம்பார் வைப்பாங்க, சாம்பார் அப்படின்னா அதுல கத்திரிக்காய் போடுவாங்க, நமக்கு பிடிக்காத ஒரு ஃபுட் அப்படின்னா அதுதான் தான் இருக்கும். ரைட், ஓகே. அப்ப கத்திரிக்காய் அப்படின்னா பியூர் கத்திரிக்காய் அங்க மார்க்கெட்ல இருந்து
இல்ல வயல்ல இருந்து எடுத்துட்டு வந்து பறிச்சுட்டு வந்து அப்படியே சாப்பிட்றோம், பியூரா சாப்பிட்றோம். சாப்பிட முடியுமா? முடியாது. அப்ப பியூர் கத்திரிக்காய்னால ஒரு யூஸ் இல்லை. அப்ப அந்த கத்திரிக்காயை நம்ம என்னையா பண்ணணும் அப்படின்னா இம்பியூர் பண்ணணும். அப்ப இம்பியூர் பண்றதுக்கு எப்படிமா இம்பியூர் பண்ணலாம் கத்திரிக்காயை அப்படின்னா கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட், ரைட். பாயில் பண்ணணும். பாயில் பண்ணா என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப இந்த கத்திரிக்காயில இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் இருக்க கேப் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நம்ம குழம்புல போடும்போது இந்த மசாலா, உப்பு, உரப்பு எல்லாம் என்ன ஆகும்? அந்த கேப்ல போய் உட்காந்துக்கும். இப்ப இந்த கத்திரிக்காயை எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? டேஸ்டா இருக்கும். இப்ப கத்திரிக்காயை நம்ம எதுல போட்டிருக்கோம்? குழம்புல போட்டிருக்கோம். இப்ப குழம்புல போட்டு உப்பு, உரப்பு, மசாலா சேர்ந்துருச்சுன்னா இப்ப அதுக்கு பேர் என்ன ஆயிருச்சு? சாம்பாரு அப்படின்னு அந்த குழம்போட பேர் வந்துருச்சு. அதே மாதிரிதான் இப்ப பியூரா இருக்கிற செமி கண்டக்டரை நான் என்ன பண்ண போறேன்? இம்பியூரா மாத்த போறேன். அப்படி மாத்துனா உடனே அதுக்கு பேர் என்ன சொல்லிடலாம்? டோப்பிங். அப்ப வாட் இஸ் டோப்பிங்? The process of addition of impure material with pure semiconductor. Pure semiconductor. அப்ப ஒரு இம்பியூர் மெட்டீரியல ஒரு பியூர் செமிகண்டக்டர் கூட ஆட் பண்ண உடனே அதுக்கு என்ன சொல்லிடலாம்? டோப்பிங். ஓகே. அப்ப வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் டோப்பிங்? அப்ப இந்த டோப்பிங்ல என்னெல்லாம் மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம்? ஓகே. when the impure materials are added in its hard crystalline. அப்ப நமக்கு பியூர் செமிகண்டக்டரை நல்ல ஹீட் ஆக்கி ஹாட் ஆக்கி அந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு இம்பியூர் மெட்டீரியல் ஆட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட், இம்பியூர் மெட்டீரியல்ஸ் ஆர் ஆடட் இன் இட்ஸ் மோல்டன் ஸ்டேட்ஸ். ஓகே. அப்ப நல்லா மெல்ட் ஆக்கி நல்ல கொலன்னு வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம சேர்க்கலாம். இது ரெண்டாவது. அப்ப impure materials are diffused into the hard crystal. The impure materials are added in its molten state. அப்ப what about the third method? அப்படின்னா when it is bombarded. ஓகே. அப்ப bombarded அப்படின்னா என்னையா அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம்ல என்ன பண்றோம்? சப்போஸ் ஒரு டீச்சர் இல்லை அப்படின்னா இந்த டஸ்டரை தூக்கி விளையாடுற பழக்கம் மோஸ்ட்லி எல்லா கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன்லயும் இருக்கும், ரைட்? ஓகே, ஃபைன். இப்ப டஸ்டரை தூக்கி ஓங்கி அடிச்சோம் அப்படின்னா டஸ்டர்ல இருக்கிற டஸ்ட் அப்படிங்கிறது அந்த சுவத்துல போய் ஒட்டிக்கும். அதே மாதிரி இந்த இம்பியூரிட்டி அயான்ஸை நம்ம என்ன பண்றோம்? ஒரு பியூர் செமிகண்டக்டர் கூட பம்பார்ட் பண்ணும்போது அப்ப என்ன ஆகும்? இந்த இம்பியூரிட்டி போய் அதுல போய் ஒட்டிக்கும், ரைட்? அப்ப இதான் வந்து என்ன அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் டோப்பிங். ஓகே. அப்ப டோப் பண்றோம் சார், எவ்வளவு சார் டோப் பண்ணலாம்? இப்ப சப்போஸ் அம்மா வந்து நம்ம சாம்பார் சொன்னோம், சாம்பார் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துருக்காங்க, 1 கிலோ பருப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஒரு பாக்கெட் நிறைய உப்பு இருக்கு, ஒரு மூட்டை நிறைய அரிசி இருக்கு, போடுறா எல்லாத்தையும் அப்படின்னு போட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. நமக்கு தேவையான அளவு எவ்வளவு? அப்ப இவ்வளவு உப்பு போட்டா போதும், இல்ல இவ்வளவு உரப்பு போட்டா போதும், இவ்வளவு கத்திரிக்காய் போட்டா போதும் அப்படின்னு அந்த ஒரு அளவு இருக்கும். அதே மாதிரி நம்மகிட்ட தான் இம்பியூரிட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி எவ்வளவு இம்பியூரிட்டிலாம் நம்மளால சேர்க்க முடியுமா அப்படின்னா சேர்க்க முடியாது. அப்ப எவ்வளவு சார் சேர்க்கலாம் அப்படின்னா இட் வில் பி 100 parts per million. அப்ப 1 மில்லியன் ஆட்டம்க்கு நம்மளால எவ்வளவுதான் சேர்க்க முடியும்? 100 parts நம்ம சேர்க்க முடியும். ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? Do any doubts? No doubts. ரைட். இப்ப என்ன வாதம் அப்படின்னு கேட்டா டோப்பிங் சேர்த்தாச்சு. அப்ப சேர்த்தா உடனே அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். அது பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஓகே. அப்ப எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இப்ப ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு பியூர் செமிகண்டக்டர் கூட ஒரு இம்பியூரிட்டியை சேர்த்தாச்சு. சேர்த்தா கிடைக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னையா அப்படின்னா எக்ஸ்ட்ரின்சிக். ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம சாம்பார் சொன்னோம், அந்த சாம்பார்ல உப்பு, உரப்பு, புளிப்பு, அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்க்கிறோம். ஏன்? அப்பதான் அந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்? டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு பியூர் செமிகண்டக்டர் கூட why we are adding the impurity so that we can get the extrinsic semiconductor. அப்ப extrinsic semiconductor னா என்னையா அப்படின்னா the valency higher or lower than pure semiconductor in order to increase the electrical conductivity. அப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக பியூர் செமிகண்டக்டர் கூட வேலன்சி ஹையரா இருக்கிறதையோ லோயரா இருக்கிறதையோ ஆட் பண்ணா உடனே அது பேர் என்ன சொல்லலாம்? எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஓகே. அப்ப வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னா பி டைப் செமிகண்டக்டர் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர்.
ஓகே. அப்ப இந்த பி டைப் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது எப்ப சார் கிடைக்கும்? இல்ல என் டைப் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது எப்ப சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, இப்ப எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம்? பி டைப் செமிகண்டக்டர். இப்ப நீங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கீங்க, ஏதோ ஒரு சேட்டை பண்ணிட்டீங்க. உடனே சாரோ மிஸ்ஸோ என்ன பண்ணிட்டாங்க? கெட் அவுட் ஃப்ரம் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம மூஞ்சி எப்படி இருக்கும்? மூணு போய் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை விட்டு வெளியே போவோம். சந்தோஷமா போவோமா? போக மாட்டோம். நம்ம மூஞ்சி எப்படி ஆகும்? முணுப்பு. அதை ஞாபகம் வச்சுட்டா நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி? உம்முன்னு போறான், உம்முன்னு போறான். அப்ப போறான், போரான், உம்முன்னு போறான். அலுமினியம், கேலியம், இண்டியம். அப்ப இதெல்லாம் என்னது? எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பி டைப் செமிகண்டக்டர். ஓகே சார். அப்ப என் டைப்புக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா, ஃபார் என் டைப்புக்கு எப்படியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாப்பா. என் டைப்புக்கு என்ன சொல்லிக்கலாம்? பாப்பா. அப்ப என் டைப்புக்கு பாப்பான்னு சொல்லிட்டீங்க. பாப்பானா என்னையா அப்படின்னா, பிஸ்மத், ஆர்சனிக், பாஸ்பரஸ், antimony. So these are examples for n-type semiconductor. ரைட் சார். இப்ப பி டைப்னா என் டைப்னா தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த பி டைப் அப்படிங்கிறது என்னையா அப்படின்னா, இட்ஸ் எ ட்ரைவேலண்ட் மெட்டீரியல். ட்ரைவேலண்ட் மெட்டீரியல். அப்ப இங்க பாப்பா அப்படின்னா என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இட்ஸ் எ பென்டாவேலண்ட் மெட்டீரியல். பென்டாவேலண்ட் மெட்டீரியல். ஓகே. அப்ப இது எப்படி சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முதல்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எனர்ஜி லெவல்ல இருந்து எனர்ஜி பேண்ட் பார்த்தோம். ரைட். ஓகே. இப்ப பேண்ட்ல இருந்து பாண்ட் பார்க்க போறோம். பேண்டுக்கும் பாண்டுக்கும் ஒரே ஒரு லெட்டர் தான், BAND. பாண்டுனா BOND. அப்ப இந்த பாண்ட் அப்படிங்கிறது எப்படிமா வரப்போகுது அப்படின்னு கேட்டா, ஃபார் பியூர் செமிகண்டக்டரா இருந்தா, ஃபார் பியூர் செமிகண்டக்டரா இருந்தா, சப்போஸ் we can go for silicon. அப்ப இந்த சிலிக்கனை சுத்தில யார் இருப்பாங்க? சிலிக்கன் தான் இருப்பாங்க. ரைட். ஓகே. இந்த சிலிக்கனுக்கு பேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனையா? 4. இந்த 4 எலக்ட்ரான் என்னையா பண்ணிருக்கா அப்படின்னா, இந்த சிலிக்கன் இதுக்கு 1 கொடுத்துருக்கோம், இதுக்கு 1 கொடுத்துருக்கோம், இதுக்கு 1 கொடுத்துருக்கோம், இதுக்கு 1 கொடுத்துருக்கோம். அப்ப இந்த சிலிக்கன் gives 1, 2, 3 and 4. ஓகே. அண்ட் அனதர் ஹேண்ட் இந்த சிலிக்கன் என்ன பண்ணிருக்கோம்? 4 கொடுத்துருக்கோம். 1, 2, 3, 4. அதே மாதிரி இந்த சிலிக்கன் 1, 2, 3, 4. அதே மாதிரி இந்த சிலிக்கன் 1, 2, 3, 4. அதே இந்த சிலிக்கன் 1, 2, 3, 4. ஓகே. சரி, இதை மட்டும் தனியா துண்டா எடுங்க. இப்ப என்னாச்சு? சிலிக்கன் 1 கொடுத்துருக்கு, 1 வாங்கியிருக்கு, 1 கொடுத்துருக்கு, 1 வாங்கியிருக்கு, 1 கொடுத்துருக்கு, 1 வாங்கியிருக்கு, 1 கொடுத்துருக்கு, 1. ஸோ கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான், கொடுத்துருக்கு, வாங்கியிருக்கு. அப்ப மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப இந்த மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா, கோவேலண்ட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட். ஓகே. இப்ப நம்ம எங்கேயுமா போறோம் அப்படின்னா, ட்ரைவேலண்ட் மெட்டீரியல். அப்ப ட்ரைவேலண்ட் சொல்லியாச்சு. அப்ப நம்ம அங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 3 எலக்ட்ரான் இருக்கு. யார் இருக்காங்க? உம்முன்னு போறான். அப்ப இதுல யாராச்சும் ஒரு ஆளை எடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன போறேன்? போரான் அப்படின்னா போரானியே எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப போரானா இருந்தான், போரான சுத்தில யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, போரான் இருப்பாங்க. ஓகே. இப்ப போரானுக்கு எத்தனை எலக்ட்ரான்? 3 எலக்ட்ரான். ட்ரைவேலண்ட் மெட்டீரியல். அப்ப என்ன ஆச்சு? இங்க 1 கொடுத்துருச்சு, இங்க 1 கொடுத்துருச்சு, இங்க 1. அப்ப இந்த போரான் gives 1, gives 2, gives 3. 4ஆவதா கொடுக்கறதுக்கு இல்லாத இடம் எப்படி இருக்கும்? எம்டியா இருக்கும். எம்டியா இருக்கிறத நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஹோல்ஸா ரெப்ரசென்ட் பண்ணலாம். அந்த ஹோல் அப்படிங்கிறது என்னையா? இட்ஸ் அ ஓப்பன் சர்க்கிள். அப்ப இந்த பாண்ட் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஓப்பன் சர்க்கிள் கிடைச்சிருச்சு. ரைட். ஓகே. இப்ப இந்த போரானுக்கு வாங்க. இட் gives 1, 2, 3. Here the open circle is formed. Okay. இப்ப இந்த போரானுக்கு 1, 2, 3. Here the circle, that is holes are formed. அதே மாதிரி இந்த போரானுக்கு 1, 2, 3 holes are formed. அதே மாதிரி இந்த போரானுக்கு 1, 2, 3, 4 holes are formed.
இப்ப இங்க சொன்ன மாதிரியே இதை தனியா துண்டா தூக்குங்க, என்ன ஆகும்? ஒன்ன கொடுத்துருக்கு, ஒன்ன வாங்கியிருக்கு, ஒன்ன கொடுத்துருக்கு, ஒன்ன வாங்கியிருக்கு, ஒன்ன கொடுத்துருக்கு, ஒன்ன வாங்கியிருக்கு. இப்ப இங்க கொடுக்கறதுக்கு இல்ல, பட் வாங்குறதுக்கு இருக்கு. அப்ப கம்மியா இருக்கு. அப்ப வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னா இட் ரெடி டு ஆக்ட் அஸ் அக்செப்டார். வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு, ரெடி டு அக்செப்ட். சோ இட் பிகம்ஸ் அக்செப்டார். இப்ப இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ். ஓகே, இப்ப இதை மட்டும் ஓகேவா? இங்க எடுத்த மாதிரியே இங்க எடுத்தாச்சு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இங்க பென்டாவேலன்ட் மெட்டீரியல். இப்ப பென்டாவேலன்ட் மெட்டீரியல்ல பாப்பால யார் எடுக்கலாம்? பிஸ்மத், ஆர்சனிக், பாஸ்பரஸ், ஆன்டிமோனி. சப்போஸ் ஐ am going for பிஸ்மத். ஓகே, இப்ப இந்த பிஸ்மத்தை சுத்தில யாருமா இருப்பாங்க அப்படின்னா பிஸ்மத் தான் இருப்பாங்க. ரைட், ஓகே ஓகே. இப்ப பிஸ்மத் அப்படிங்கிறது என்னது? பென்டாவேலன்ட் மெட்டீரியல். என்னையா பென்டாவேலன்ட் மெட்டீரியல் அப்படின்னா 5 எலக்ட்ரான்ஸ். அப்ப இந்த பிஸ்மத்துக்கு 5 எலக்ட்ரான் இருக்கு. 1 2 3 4. அதுல இருக்கிற 4 எலக்ட்ரானை 4 பேர் கூட ஷேர் பண்ணிருச்சு. மிச்சம் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அது எங்கேயா இருக்கும் அப்படின்னா எந்த பாண்ட்லயும் இல்லாம ஃப்ரீயா இருக்கும், எக்ஸஸா இருக்கும். ரைட், ஓகே. அப்ப இந்த பிஸ்மத்துக்கு எத்தனைமா? 5. அப்ப 1 2 3 4 5. அது மாதிரி இந்த பிஸ்மத் 1 2 3 4 5. இந்த பிஸ்மத் 1 2 3 4 5. இந்த பிஸ்மத் 1 2 3 4 5. அப்ப இங்க சொன்ன மாதிரியே இங்க தனியா துண்டா தூக்குங்க. ஒன்ன கொடுத்துருக்கு, ஒன்ன வாங்கியிருக்கு, ஒன்ன கொடுத்துருக்கு, ஒன்ன வாங்கியிருக்கு, ஒன்ன கொடுத்துருக்கு, ஒன்ன வாங்கியிருக்கு, ஒன்ன கொடுத்துருக்கு, ஒன்ன வாங்கியிருக்கு. ரைட், ஓகே. Covalent bond is formed, mutual sharing of electrons. So covalent bond is formed. But here I am having excess of electron. The excess of electron அப்படிங்கிறதுனால it ready to donate. So it acting as a donor. ஓகே, மறுபடியும் எங்க விட்டோமோ அங்கே வாங்க. அப்ப இங்க யார் இருக்கா? ஹோல்ஸ் இருக்கா. இங்க யார் இருக்கா? excess of electrons. அப்ப இங்க எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. ரைட், ஓகே சார். அங்க ஹோல்ஸ் வந்துருச்சு. அப்ப ஹோல்ஸ் ஆர் ஹேவிங் எ பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஹேவிங் நெகட்டிவ் சார்ஜ். இப்ப அடுத்து என்னையா பண்ணலாம் அப்படின்னா ரெண்டை சேர்க்கலாம். அப்படின்னா பியூர் செமிகண்டக்டரை யாரோட சேர்க்கலாம்? இவங்களோட சேர்க்கலாம், இவங்களோட சேர்க்கலாம். ஓகேவா? எப்படி சேர்க்கலாம் அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இப்ப மூணாவது பார்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் என்னையா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, when pure semiconductor is mixed with என்ன சொல்லிடலாம்? உம்முன்னு போறான் trivalent material. அப்ப pure semiconductor is with a trivalent material, then we can get p type semiconductor. ஓகே, அப்ப நம்ம எவ்வளவுதான் இம்பியூரிட்டி சேர்க்கலாம்? 100 parts per million. 1 மில்லியன் ஆட்டத்துக்கு எவ்வளவுதான் சேர்க்கலாம்? ஒரு 100 தான் சேர்க்கலாம். ரைட், யாரை சேர்க்கலாம்? ஒரு ட்ரைவேலன்ட் மெட்டீரியல். ட்ரைவேலன்ட் மெட்டீரியலுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உம்முன்னு போறான். யாரையா உம்முன்னு போறான்? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம். ரைட், நான் மறுபடியும் யாரையும் எடுத்துக்கிறேன்? போரான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரைட், இப்ப போரான சுத்தியில யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு பியூர் செமிகண்டக்டர் இருப்பாங்க. ரைட், ஓகே. யார் அவன்? அவன் தான் சிலிக்கன். ஓகே, இப்ப இந்த போரான சுத்திலும் எத்தனை இருக்கும்? 3 எலக்ட்ரான் இருக்கும். கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்காது. அவ எப்படி இருப்பா? ஹோல்ஸ். ஏன் அப்படின்னா இட்ஸ் a trivalent material. ஓகே, 1 2 3. இந்த போரான் இதுக்கு ஒண்ணு கொடுத்துருச்சு, இதுக்கு ஒண்ணு கொடுத்துருச்சு, இதுக்கு ஒண்ணு கொடுத்துருச்சு. பட் இங்க கொடுக்கறதுக்கு இல்ல. so it is represented by open circle or holes. ரைட், ஓகே. இப்ப இந்த சிலிக்கனுக்கு 4 அப்படின்னா 1 2 3 4. இந்த சிலிக்கனுக்கு 1 2 3 4. இந்த சிலிக்கனுக்கு 1 2 3 4. இந்த சிலிக்கனுக்கு 1 2 3 4. ஓகே, இப்ப இதை மட்டும் துண்டா தூக்குங்க. இந்த போரான் ஒன்ன கொடுத்துருக்கு, ஒன்ன வாங்கியிருக்கு, ஒன்ன கொடுத்துருக்கு, ஒன்ன வாங்கியிருக்கு, ஒன்ன கொடுத்துருக்கு, ஒன்ன வாங்கியிருக்கு. ஒன்ஸ் அகைன் covalent bond is formed.
ஓகே. பட் இங்க நமக்கு யார் வந்துட்டா ஹோல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஓகே. அப்ப இந்த ஹோல்ஸ் அப்படிங்கிறது எதனால வந்துச்சு? இட்ஸ் a trivalent மெட்டீரியல்னால வந்துச்சு. ஓகே. அப்ப இது என்ன பண்ணும்? ரெடி டு அக்செப்ட். அப்ப அக்செப்டார். அப்ப இந்த ஹோல்ஸ்க்கு என்ன சார்ஜ் இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகேவா? அப்படி வந்தா அது பேரை சொல்லிடலாம் பி டைப் செமி கண்டக்டர். ஓகே. அப்ப இங்க இருந்து மறுபடியும் பக்கத்துல போங்க. when the pure semiconductor is mixed with a pentavalent material then we can get the n type semiconductor. அப்ப pentavalent material அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அங்க எத்தனை இருக்கும்? 5 எலக்ட்ரான் இருக்கும். ரைட் ஓகே. பென்டா 5 எலக்ட்ரான். அப்ப 5 எலக்ட்ரான் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிற மெட்டீரியல் யாரியா அப்படின்னு கேட்டா யாரு? பாப்பா. யாரு பாப்பா? பிஸ்மத், ஆர்சனிக், பாஸ்பரஸ் அண்ட் ஆன்டிமோனி. ரைட் ஓகே சார். இப்ப நான் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி பிஸ்மத்தை எடுத்துக்கலாம். இப்ப பிஸ்மத்தை சுத்தில யார் இருப்பாங்க? பியூர் செமிகண்டக்டர். யாரியா அப்படின்னா சிலிக்கன். ஓகே. சோ பிஸ்மத், இந்த பிஸ்மத்தை சுத்தில நமக்கு யார் வந்துட்டாங்க? சிலிக்கன் வந்துட்டாங்க. ரைட் ஓகே. ஓகே. இப்ப இந்த பிஸ்மத்துக்கு எத்தனை எலக்ட்ரான்? 5 எலக்ட்ரான். அப்ப இங்க ஒண்ணு கொடுத்துருச்சு, இங்க ஒண்ணு கொடுத்துருச்சு, இங்க ஒண்ணு கொடுத்துருச்சு, இங்க ஒண்ணு கொடுத்துருச்சு. இன்னும் ஒண்ணு இருக்கு, அது எக்ஸஸா இருக்கும். அது எக்ஸஸா இருக்கிறது எந்த பாண்ட்லயும் இல்லாம இருக்கும். ரைட் ஓகே. அப்ப இந்த சிலிக்கனுக்கு 1 2 3 4. இந்த சிலிக்கன் 1 2 3 4. இந்த சிலிக்கன் 1 2 3 4. இந்த சிலிக்கன் 1 2 3 4. இந்த பாண்டை வேணா கரெக்டா போட்டுக்கோ. ரைட் ஓகே. இப்ப இதை மட்டும் தனியா துண்டா தூக்குங்க. இந்த பிஸ்மத் அது சுத்தில இருக்கிற 4 சிலிக்கனுக்கு ஒன்ன கொடுத்துருக்கு, ஒன்ன வாங்கி இருக்கு. ரைட் ஓகே. சோ கோவேலன்ட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு. ஓகே. பட் இவன் யாரியா அப்படின்னா எக்ஸஸா இருக்கிற ஒரு எலக்ட்ரான். சரி, அப்ப எனக்கு யார் இருக்கா? எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப எக்ஸஸா இருக்கிறதுனால அது என்ன பண்ணும்? இட் ரெடி டு டொனேட். கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். அப்ப கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. இவன் எப்படி இருக்கான்? வாங்குறதுக்கு ரெடியா இருக்கான். இவன் யாரு? நெகட்டிவ். இவன் யாரு? பாசிட்டிவ். அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் நோக்கி போகும், நெகட்டிவ் பாசிட்டிவ் நோக்கி போகும். அடுத்து இவன் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காமே, கொடுக்கறதுக்கு. அப்ப கொடுக்கறவன் கொடுக்கறதுக்கு போவேன், வாங்குறவன் போவேன். என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணா நம்ம கிடைக்கிறதா என்னையா அப்படின்னா PN ஜங்ஷன் டயோடு. இப்பதான் நம்ம லெசனுக்குள்ள போறோம். அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா?